வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆன்லைன் மூலமாக பேன் கார்டு ரீபிரிண்டிங் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேன் கார்டை கரெக்ஷன் பண்ணி ரீப்ரிண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களோட பேன் கார்டை ரீப்ரிண்ட் போட tin-nsdl.com அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இந்த டேஷ்போர்டில் சில பாப்அப்ஸ் வரும். அதை கண்டினியூன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஆன்லைன் பேன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் பேன் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ பேன் கார்டு அப்ளிகேஷன், பேன் கார்டு கரெக்ஷன் அண்ட் ரீப்ரிண்ட் ஆஃப் தி பேன் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேன் கார்டு யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலே சஜஷன் வீடியோவில் பாருங்கள். பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் கிளிக் பண்ணி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேன் கார்டு ரீப்ரிண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேன் கார்டில் நம்மளோட நேம் சேஞ்சஸ் இல்லை அட்ரஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். அதுக்காக நம்ம ரீஅகைன் பேன் கார்டு கரெக்ஷன் அப்ளை பண்ணி இந்த பேன் கார்டை நம்ம ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ரீப்ரிண்ட் ஆகி வர பேன் கார்டு பார்த்தீங்கன்னா QR கோடோட வரும். எவ்ரி டைம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ண தேவையில்ல. நம்ம பேன் கார்டில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணாவே போதும், நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இங்கே பாருங்கள், ரீப்ரிண்ட் ஆஃப் தி பேன் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் பேன் அப்ளிகேஷன் கேன் நவ் அப்ளை ஆன்லைன் ஃபார் ரீப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக்கிங் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் தான் ரிக்வெஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு. இந்த பேஜ் ரைட் சைடில் பாருங்கள், உங்களோட பேன் கார்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. உங்களோட அட்ரஸ் வித்தின் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 50 rupees காஸ்ட்டு. உங்களோட அட்ரஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 960 rupees சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பேனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு உங்களோட பேன் கார்டோட நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட நம்பர், உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் மேண்டட்ரியான ஃபில், இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்மாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும். அடுத்தது ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா GSTIN, இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. இங்கே டிக்ளரேஷன் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரி இருக்கும். மேலே கொடுத்துருக்கிற கேப்சாவை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா UTIITSL மூலமாக உங்களோட பேன் கார்டு ரீப்ரிண்ட் போடுற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா NSDL அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக பேன் கார்டு ரீப்ரிண்ட் போடுற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக கிளிக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் போய்ட்டு அப்ளை ஆன்லைனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அப்ளிகேஷன் டைப் பாருங்கள். லாஸ்ட்டாக சேஞ்சஸ் கரெக்ஷன் அண்ட் ரீப்ரிண்ட் ஆஃப் தி பேன் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரியில் போய்ட்டு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன், இதில் போய்ட்டு யாருக்காக நீங்கள் பேன் கார்டு ரீப்ரிண்ட் போட போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்தியன் சிட்டிசனா எஸ்ஆர் நோ ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேன் கார்டில் இருக்கிற நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு என்ட்ரி இருக்கும். அந்த கேப்சா கோடு என்ட்ரியை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் டெம்பரரி டோக்கன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கும். இதை கண்டினியூ வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே
பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். இந்த பேஜ் தான் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஸ்டேஜ். உங்களோட பேன் கார்டு அப்ளிகேஷனை 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸு, மூணாவது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அண்ட் அதர் டீடைல்ஸு, நாலாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீடைல்ஸ். இந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். உங்களோட பேன் கார்டு எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க மேலே பாருங்கள், சஜஷன் வீடியோவில் பேன் கார்டு கரெக்ஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் பேன் கார்டு வேணுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் எஸ்ஆர் நோ ட்ராக் பண்ணும்போது கீழே அதுக்கான சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே உங்களோட பேன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை விட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் உங்களுக்கு ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆதார் நம்பர் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களோட ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரில் இருக்கிற ஃபோட்டோவே உங்களோட பேன் கார்டுக்கு வேணுமா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே இஐடி நம்பர் அதர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ் நேம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்டேட் பண்ணிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டில் யாரோட நேம் உங்கள் நேமோட வரணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபாதர் நேமா மதர் நேமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அடுத்த ஸ்டேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட கான்டாக்ட், அதாவது மொபைல் நம்பர், டெலிஃபோனிக் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அந்த அதர் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், இதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியர் செல்ஃப் மை செல்ஃபில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்க அதோட டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷன் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோட உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் கேட்குறாங்களோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணிங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பேன் கார்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.